ஹலோ கைஸ், 안녕하세요. மீண்டும் நானே. ஸோ எஸ், ரொம்ப நாள் கழிச்சு வந்து நம்ம வ்ளாக் பண்ணுறோம். ஸோ இது என்ன வ்ளாக் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் வந்து ஒரு ஷூட் போகிறேன். ஆக்சுவலி ஷோ கண்டக்ட் பண்ண போகிறேன், ஃபேஷன் வாக் மாதிரி. ஸோ வீடியோ தான் அது. ஸோ இது வந்து ரொம்ப லென்த்தாக நான் எடுத்துகிட்டு போக விரும்பல. ஸோ நான் ஷார்ட்டாகவே வந்து போட்டுறேன். ஸோ என்னோட வ்ளாகில் என்னென்ன நடக்க போகுது, ஸோ எங்கே போகிறேன், எப்படி ஷோ பண்ணுறாங்க, என்ன ஷோ இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோ வந்து பாண்டிச்சேரி இந்திரா காந்தி ஸ்டேடியம் நடக்குது. ஸோ இந்த ஷோஸ் வந்து எப்படி போகுது, என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது வந்து நான் அந்த வீடியோஸ் ஃபுல்லாக வந்து நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா பிரித்திகா லியான். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு வந்து சுத்தமாக டைம் இல்லை. ஸோ அதனால வந்து நான் வந்து இப்போ கடகடன்னு எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்கனி எனக்கு வந்து ரீசெண்ட் டைம்ஸ் ரொம்ப அதிகமாகவே வந்திருக்கு. ஸோ அதனாலே நான் வந்து எந்த ஷூஸும் பண்ணாமல் இருந்தேன். ஸோ பட் இப்போ வந்து சரி ஓகே இதை கண்டக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் பண்ணுறேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க மெயினாக வந்து எனக்கு வந்து ஹீல்ஸு அண்டு வந்து அக்சசரிஸ் எல்லாம் வந்து அவங்களே வச்சுருப்பாங்க. ஸோ அண்ட் ஆல்சோ காஸ்டியூம்ஸும் அவங்களே ரெடி பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம நார்மலாக வந்து போக வேண்டியதான். ஸோ எஸ், நான் ரெடி ஆகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான், நான் ரெடி ஆகிட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சும்மா ஒரு 2 ட்ரெஸ் மட்டும் நான் எடுத்து வச்சுக்கலாம். மேபி அவங்க கொடுக்குற ட்ரெஸ் எனக்கு வந்து ஃபிட் ஆகலைன்னா ஃபார் எமர்ஜென்சி நான் வந்து 2 ட்ரெஸ் கேரி பண்ணிட்டேன். ஸோ எனக்கு தெரியல, எனக்கு அதிகமான அக்னி வந்திருக்கு. ஸோ மேனேஜபிள்னா ஓகே ஓகே. இப்போ நான் கிளம்பிட்டுருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா பாருங்கள். ஹாய், ஜல்ஸ் போடுறேன். எங்கள் அம்மா இப்போ தான் வந்து ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 ஆகுது. அவங்க அங்கே வர சொன்ன டைமிங்கே வந்து 3 தான். பட் இன்னும் நான் கிளம்பல, அது கிளம்பிட்டு இருக்கேன். ஓகே, போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் கிளம்பிட்டோம். ஹாய், நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் வந்து போயிட்டு அப்படியே எப்படிலாம் என்ன நடக்குது, எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். ஓகே அதாம்மா, பாய். ஓகே, என்னோட பசங்க எல்லாருக்கும் நான் பாய் சொல்லிக்கிறேன். ஓகே, எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டேன். எங்கள் அம்மா கிளம்பிட்டாங்க. மக்களே, இந்திரா காந்தி ஸ்டேடியம் வந்திருக்கோம். என் பொண்ணுக்கு மேக்கப், ஸ்டேடியம் ஏற போகிறா. அனைவரும் பாருங்கள். ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இது ஒரு ஸ்டேடியம். ஸோ ஸ்டேடியமில் வந்து ஒரு ரூம் நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ரூமில் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாடல்ஸ் இருப்பாங்க. ஸோ அதுக்கு மேலே இருப்பாங்க. ஸோ அந்த எல்லா மாடலுக்குமே வந்து அந்த ரூம்லேயே தான் வந்து மேக்கப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து 2 ஃபேன் தான். ஸோ ரொம்பவே வேர்த்துச்சு, ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. பட் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம ஷோ பண்ணக்குள்ளே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அண்ட் வந்து எனக்கு மேக்கப்லாம் ஃபுல்லாகவே கலைஞ்சிருச்சு. எனக்கு சுத்தமாகவே எல்லாமே ஃபுல்லாகவே எனக்கு வந்துருச்சு. ஸோ என்னோட ஐ மேக்கப்லாம் ஏன் அப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஃபுல்லாகவே வழிஞ்சு ஊற்றிருச்சு. ஃபுல்லாகவே எல்லாமே ஸ்வெட் ஆகிடுச்சு. போட்ட கொஞ்ச நேரத்தில் ஏன்னா நானும் வந்து பார்த்திங்கன்னா விசிறிட்டே இருக்கேன். சுத்தமாக எங்களால் உட்காரவே முடியல அந்த இடத்துல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியில் வந்த பிறகு தான் ஓரளவுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ப்ரீத்தே பண்ண முடிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ வந்து ஸ்டேஜ் ஏறதுக்கு முன்னாடி நாங்கள் கொஞ்சம் ரிஹர்சல்லாம் பார்த்துக்கிட்டோம். ஸோ எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. ஏன்னா அது வந்து ஆன் ஸ்பாட் ஸ்டேஜ் போடுறதுனால ஸோ எங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் எதுவுமே கிடையாது. ஸோ ஆன் ஸ்டேஜ்லேயே வந்து நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா ஸ்டேஜுக்கு போட்டோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து குரூப்பாக வந்து ஸ்டேஜ் ஏறதுக்கு முன்னாடி வந்து எல்லாருமே வந்து ஃபோட்டோஸ் பிடிச்சிக்கிட்டோம். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நான் சொன்ன மாதிரி தான் ரொம்ப ஸ்வெட் ஆகிடுச்சு. ரொம்ப மேக்கப்லாம் ஃபுல்லாகவே போயிடுச்சு. பட் நம்ம வந்து லாங்லேருந்து பார்க்க போகிறதுனால பிரச்சனை இல்லை. ஸோ இது ஒரு ஃபேஷன் வாக் மாதிரி தான். ஸோ அதனால் வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நாங்கள் இங்கே ரொம்ப நேரம் உட்காந்துட்ருக்கோம். என் மேக்கப்லாம் கலந்து சுத்தமாக போயிடுச்சு. எப்போ தான் எடுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஃபுல்லாக மேக்கப்லாம் கலந்துச்சு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சாரி ஃபார் த வீடியோ குவாலிட்டி. ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் நிறையா அப்டேட் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.